இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு டாக்டர் பிஆர் அம்பேத்கர். நம்ம இந்திய மக்கள் அனைவராலும் அறியப்பட்ட மாமேதை, அரசியல் அமைப்பினுடைய ஆசான் என்று சொல்லக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய உண்மையான தலைவர்களில் ஒருவர் யார் அப்படின்னாக்கா, தீண்டாமையை ஒழித்தவர் மட்டும் இல்லை, இந்தியாவுக்காக அரசியல் சாசனத்தையே எழுதி கொடுத்தவர். இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு மிக நீண்ட அரசியல், உலகத்திலேயே மிக நீண்ட அரசியல் அமைப்பு சட்டமாக இயற்றப்பட்டிருக்குது. இதுக்காக அவர் அண்ணல் அம்பேத்கர் இரவும் பகலும் உழைத்து ரொம்ப நாட்கள் வருடங்களையே எடுத்துக்கிட்டார். 2 வருடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. 11 மாதங்களும் 17 நாட்களும் எடுத்து செலவிடப்பட்டு பல்வேறு உலக நாடுகள், பிரிட்டன், இங்கிலாந்து, இது மாதிரி பல நாடுகளினுடைய சட்டங்களை, அரசியலமைப்பை தழுவி நமக்கு மிக நீண்ட ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றி கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இந்தியாவில் அவ்வளவு பாகுபாடு. இந்தியாவில் பார்த்திங்கன்னா பிரிவினை அந்த சமயத்தில் தலைவிரித்து ஆடிய காலம், அவ்வளோ பிரிவினை இருந்திருக்குது. அதில் தாழ்த்தப்பட்டவர்களை ஒரு பொது குளத்தில் கூட தண்ணி குடிக்க விடாமல் பெரிய தடையை மேல்ஜாதி மக்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் மனிதர்களை வேற்றுமைப்படுத்தியிருக்காங்க. அந்த வேற்றுமைப்படுத்தியிருக்கிறதுல ஒரு பெரிய முத்தாக, உலகத்தின் ஒரு விலைமதிப்பற்ற வைரக்கல்லாக, மதிப்பீடே செய்ய முடியாத மாணிக்கமாக தோன்றியவர் தான் யார் அப்படின்னா பிஆர் அம்பேத்கர் அவர்கள். இவரை பற்றி சொல்லணுன்னா இந்த நாள் பூராக சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இவரது படிப்பும் பட்டமும் மட்டுமே ஒரு பக்கம் பூரா எழுதலாம். அவ்வளோ படிப்பு ஒரு வாழ்நாள் முழுக்க, அவருடைய வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 65 வயது வரை தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு ஆயுளை இன்னும் கூட கொடுத்துருக்கலாமோ அந்த கடவுள் அப்படின்னு தோணுது. ஏன்னா இவ்வளவு குறுகிய காலத்திலேயே அவர் இந்திய வரலாற்றையே பெரிய மாற்றத்தை புரட்டி போட்டவர் மட்டுமல்லாமல் உலக நாடுகள் எல்லாத்துலேயும் போய் படித்திருக்கிறார். லண்டனில் போய் படித்திருக்கிறார். இப்போ எல்லா நாடுகள்லேயும் போய் படித்து பட்டம் பெற்று அவருடைய பட்டங்களினுடைய எண்ணிக்கையை நம்ம எண்ணி சொல்லுகிற அளவுக்கு நீண்ட பட்டங்களை பெற்றிருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராளியாக, தைரியம் மிகுந்த போராளியாக, உண்மையான போராளியாக, இந்த உலக மக்களுக்கு ஒரு கண் திறந்தவராக, மக்களினுடைய கண்ணை திறந்தவராக, அறிவு கண்ணை திறந்தவராக பிறந்தவர் தான் இந்த முத்தாக நமக்கு அவதரித்த நமது கடவுளாக நம்ம போற்ற வேண்டிய பிஆர் அம்பேத்கர் அவர்கள். அவர் பிறந்தது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா 14th ஏப்ரல், 14 ஏப்ரல் மாதம் 1991 பிறந்திருக்கிறாரு. பிறந்து மத்திய பிரதேசத்தில் அப்படிங்கிற சின்ன கிராமத்தில் பிறந்து பல்வேறு இன்னல்களை அவர் சிறு வயது முதலே, பள்ளி பருவம் முதலேயே, அறியாத குழந்தை வயதிலேயே தீண்டாமை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சமூக நோயை அவர் எதிர்கொண்டு இருக்கிறாரு. அதில் இன்னல்களை அனுபவிச்சிருக்கிறாரு. தண்ணி கூட ஒரு மீட்டர், 1 அடிக்கு மேலே, 2 அடிக்கு மேலே தூக்கி ஊற்றப்பட்ட தண்ணியை தான் கை 2 கையும் சேர்த்து குடித்திருக்கிறார். இது போல் மக்களுக்கு பல்வேறு வகையில் இந்த இந்திய மக்களில் மேல்தட்டு மக்கள், மேல் ஜாதியினர் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மக்கள், அவர்களும் மனிதர்கள் தான் என்பதையே மறந்து, மனிதர்கள் எல்லாரும் சமம் என்பதையும் மறந்து, ஒரு ஆடு மாடு விலங்குகளைப் போல பல்வேறு வகையில் அவங்கள இழிவுபடுத்தி ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணப்பட்டவங்க தான் அவங்க இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை தீண்டத்தகாதவர்களாக ஆக்கி மனிதர்களே பெரிய பிரிவினை ஏற்படுத்தி கொண்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு மாபெரும் புரட்சியாளராக நமது அம்பேத்கர் இந்த சட்டத்தை இயற்றியிருக்கிறார். இந்த சட்டத்தில் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, இந்த நீண்ட தொகுப்பில், நீண்ட சட்டத்தில் நிறைய பிரிவுகள் வருது. இந்த பிரிவுகளும் அதில் நிறைய உட்பிரிவுகளும் கொடுத்துருக்கிறாரு. அதில் பொதுப்படையாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, மக்களை மக்களாக மதிக்கணும், அவர்களுக்குடைய மரியாதையை கொடுக்கணும்.
ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மதிக்க வேண்டும், அவனுடைய சுயமரியாதைக்கு எந்த வகையிலும் பங்கும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறத அவர் வலியுறுத்தியிருக்காரு. மக்கள் அனைவரும் சட்டத்தின் முன் சமம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதனால் நம்ம தன்னாட்சி பெற்ற நமது இந்திய நாட்டில் ஒருங்கிணைந்த பல்வேறு நாடுகள், ஒருங்கிணைந்த நாடுகள், நிறைய மொழிகள் பேசக்கூடிய நாடு. இதில் தன்னாட்சி பெற்ற சுதந்திர நாடாக நெகிழும் தன்மை, நிகழாத்தன்மை சட்டத்தில் சில இடங்களில் கொஞ்சம் நெகிழும் தன்மையாகவும் சிலது கட்டாயமாக கடைப்பிடிக்க வேண்டியதாகவும் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கிறாரு. இதில் பார்த்திங்கனாக்கா அந்த காலகட்டத்தில் மகாத்மா காந்திக்கும் அவருக்குமே ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு உண்மையான ஒரு தேச தலைவனாக உருவெடுக்கும் பொழுது அவருடைய கொள்கைகளில் மாற்று கொள்கையாக மகாத்மா காந்தி செயல்பட்டிருக்கிறாரு. அதனால் அவரை விட்டு விலகி இவர் சுய சிந்தனையோட, முழு மனதோட, அர்ப்பணிப்பு உணர்வோட நாட்டு மக்களினுடைய எதிர்காலத்திற்காக வாழ்க்கையில் கல்வின்றது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சமதர்ம கோட்பாட்டோட, சமரசத்தோட, சமதர்ம கோட்பாட்டோட, அனைவரும் சமங்கிற ஒரு மனநிலையோட எழுதப்பட்ட நீண்ட சட்ட அமைப்பு தான் நமது அரசியல் சட்ட அமைப்பு. முதல் சட்டமேதை அப்படிங்கிறவர், பெருமைக்கு உரியவர், அனைவராலும் இறைவனாக கொண்டாடப்பட வேண்டியவர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தான். இதில் அவருடைய ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1947 இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி தொடங்கியிருக்கிறாங்க. தொடங்குறது ஒரு கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலங்கள் நீட்டிக்கப்பட்டு 1950 அவர் முழுமை பெற்றிருக்க அரசியலமைப்பு சட்டம். அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளாக ஜனவரி 26ஆம் நாளை நம்ம 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளாக, அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளாக அன்றைய தினத்தை நம்ம எடுத்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் தீண்டாமை அப்படிங்கிற வியாதியிலிருந்து, நோயிலிருந்து, ஒரு தொற்று நோய் மாதிரி பரவலாக பரவிட்டு இருக்குது. அதில் மனிதன் மனிதனுக்கு மனிதன் இழிவானவன், மனிதனுக்கு மனிதன் தாழ்த்தப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எந்த விலங்குகள்கிட்ட கூட கிடையாது. விலங்குகள் கூட அந்த மாதிரி அதோட இனங்களோடு அது அப்படியே ஒன்றி இருக்குமே தவிர, ஒரு சிங்கம்னா சிங்க கூட்டம், மான்னா மான் கூட்டம், அதுபோல் யானை கூட்டம் இப்படின்னு சொல்லிட்டு அதுங்க ஒரு இடத்துல தனியாக ஒரு இடத்துல அமைச்சிட்டு இருக்குமே தவிர, அதுங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஆண் சிங்கம், பெண் சிங்கம், நீ சின்ன சிங்கம், நீ பெரிய சிங்கம் அப்படிங்கிற வேறுபாடும் அதுபோல் மற்ற விலங்குகள்கிட்ட கூட இல்லை. 5 அறிவு படைத்த விலங்குகள்கிட்ட கூட இல்லை. ஆனால் 6 அறிவு படித்த மனிதன், பகுத்தறிவு உள்ள மனிதன் என்ன செய்கிறான் அப்படின்னாக்கா, மனிதனோட கீழ் மனிதன், நீ தாழ்ந்த மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேற்றுமையை கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு தெரியல. அப்படி ஒரு கொடுமையான காலகட்டத்தில் குடிநீர் கூட, தாகத்துக்கு குடிக்க கூட ஒரு குளத்துலேருந்து தண்ணி எடுக்க முடியாத ஒரு சூழல்லாம் இருந்த காலத்தில் பெரிய போராளியாக இருந்து, தனி மனித சாம்ராஜ்யம் தான் சொல்லணும், பெரிய சாம்ராஜ்ய வரலாற்று வீரராக, போராளியாக இருந்து மக்களை எல்லாரையும் பொது குளத்தில் தண்ணி குடிங்கன்னு சொல்லி தைரியமாக குடிக்க வச்சு அவர் முதல் வாய் அவர் எடுத்து குடிச்சிருக்கார். அதுபோல் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி சமூக மாற்றத்தையும் சமதர்ம கோட்பாட்டையும் உண்டாக்கியிருக்கிறாரு. இது தவிர ஒவ்வொரு அரசியல் அமைப்பிலையும், அதே மாதிரி பணி நிறுவனங்கள்லேயும் நாடுகளுக்கும் என்னென்னலாம் வேலைகள் இருக்குது, என்னென்ன அவங்களோட பவர்ஸ் என்ன, எது வரைக்கும் அவங்க எல்லை இருக்குது, என்னென்னலாம் அவங்க செய்ய முடியும் அப்படிங்கிறது ஆட்சியர் முதல் ஒவ்வொரு அதாவது ஒரு ஊரினுடைய MLA, MP, அதுபோல் ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அவங்கள எல்லாருக்குமே என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது, என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மக்களுக்கு என்னென்ன பணிகளையெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு பொது நோக்கோட, ஒரு நீண்டகால ஒரு எதிர்கால நோக்கத்தோடு அமைக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அமைப்பு தான் நம்ம இந்திய அரசியல் அமைப்பு. இதற்கு அவருக்கு எத்தனை நன்றிகள் சொன்னாலும் போதாது. அது போன்ற ஒரு மாமனிதரினுடைய
பிறந்த நாளை நாம் அனைவரும், ஏன்னா அது வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா April 14th வந்துடும் அவரோட பர்த்டே. அப்போ வந்து பார்த்தோம்னா புத்தாண்டு நம்ம கொண்டாடுவோம். அதில் எல்லாருக்கும் லீவ் விட்டுருவாங்க. அவருடைய பிறந்த நாளை சிறப்பாக நம்ம தனிப்பட்ட ஒரு நாளாக கொண்டாட முடியல. அதனால் பள்ளிகளிலும் சரி, அன்றைய மறுதினமாவது அல்லது அடுத்த வேலை நாளிலாவது B.R. அம்பேத்கரினுடைய பிறந்த நாளை நிச்சயமாக அனைவருமே கொண்டாட வேண்டும். அனைத்து நிறுவனங்களும் கொண்டாட வேண்டும். இந்தியாவினுடைய அனைத்து பகுதிகளிலும் மூலை முடுக்கிலையும் கொண்டாட வேண்டும் என்பது தான் எனது விருப்பம். அதனால் இப்போ மற்ற தேச தலைவர்கள் வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஒரு அண்ணா பிறந்த நாள், ஒரு பெரியார் பிறந்த நாள், இது மாதிரி பிறந்த நாட்களை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பள்ளிகளில் ஜவஹர்லால் பிறந்த நாள் இப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிறந்த நாளையும் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் இவருக்கென்ற ஒரு பிறந்த நாளை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் சிறப்பாக இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் கொண்டாடுறாங்க, மாலை அணிவிக்கிறாங்க, அவருடைய சிலைகளுக்கு மாலை அணிவிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க, தெருக்களில் கொண்டாடுறாங்க. இருந்தாலும் இது போதுமா அப்படின்னா போதாது. எல்லா அரசு நிறுவனங்களையும் இது ஒரு பிரத்யேக நாளாக எடுத்து அன்ற மறுநாளாவது நாம் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்பதுதான் எனது விருப்பமாக இருக்குது. அவர் வந்து எப்போது அவர் இறந்திருக்கிறாரு அப்படின்னா December 6 அன்னைக்கு 1956, அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1947 இண்டிபெண்டன்ஸ் இல்லையா. அதுக்கப்புறம் அரசியலமைப்பு முழுமை பெற்று 1950க்கு அப்புறம் ஒரு 6 ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவினுடைய சுதந்திர காற்றை சுவாசித்துவிட்டு, குறுகிய வருடங்களை சுவாசித்துவிட்டு, நீண்ட வரலாறை கொடுத்தவர் குறுகிய நாட்களை சுவாசித்துவிட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்று இருக்கிறார் என்பது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் ஆண்டவன் அவருக்கு வந்து இன்னொரு 80 வயசு 90 வயசு வரைக்கும் கொடுக்காம போயிட்டார். இன்னும் நிறைய சமூக மாற்றத்தை உண்டாக்கியிருப்பார். அதனால் அந்த ஷார்ட் பீரியட்லேயே அவர் எவ்வளவு படிக்கணுமோ அவ்வளவும் படிச்சிட்டாரு. நம்மெல்லாம் வந்து இப்போ எண்ண முடியாத உயரத்தில், எட்ட முடியாத தூரத்தில் அவர் இருக்கிறாரு. அந்த மாபெரும் மனிதரினுடைய பிறந்த நாளை நம்ம என்றென்றும் மறக்கக்கூடாது. நாட்டினுடைய உண்மையான தேச தலைவரில் முக்கியமானவர் வந்து B.R. அம்பேத்கர் அவர்கள். பல்வேறு நாடுகளில் சென்று படிப்பறிவை பெற்று அதன் வாயிலாக பகுத்தறிவினுடைய முதிர்ச்சியின் காரணமாக இந்தியாவை சீர்திருத்த வேண்டும் என்று ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுயமரியாதை பாதுகாக்கப்படணும். எல்லோருக்கும் பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லாமே உண்டு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறி நம் அனைவர் மனதிலும் என்றென்றும் மாறாமல் நின்றிருப்பவர் நமது B.R. அம்பேத்கர் அவர்கள். பாபா சாஹேப் B.R. அம்பேத்கர் அவர்கள். என்றும் அவரது நினைவில் நாம் அவரை எண்ணி போற்றி புகழ்வோம். நன்றி, வணக்கம்.